போகலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க. தமிழ் கடவுள் முருகனை பற்றி நம்ம வந்து பேசக்கூடியதான் பார்த்தீங்கன்னா இது பழனிமலை முருகன் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அதாவது தமிழ் வந்து எப்போ தோன்றுச்சோ அப்போவுமே வந்து முருகன் தோன்றிட்டார் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா வந்து முருகனுக்கும் தமிழுக்கும் அந்தளவு வந்து ஒரு பெரிய ஒரு 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 மெர்ஜிங் சொல்லலாம். ஸோ இந்த நம்ம தமிழ் கடவுள்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா வந்து முருகன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இடங்கள் இருக்கார், குன்றுகளில் இருக்கார், ஸோ மலைகளில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து பழனிமலை முருகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அது ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் தான் சொல்லணும். ஸோ அந்தளவு வந்து ஒரு மித்தாலஜிக்கல் நிறைஞ்ச ஒரு இடம் தான் வந்து பழனிமலை. பழனிமலை பார்த்திங்கன்னா பழனிமலை வரலாறுகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சது மித்தாலஜிக்கல் அப்படின்னு நம்ம வந்து என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா வந்து போகர் அப்படிங்கிற ஒரு சித்தர் அவர் தான் வந்து பழனிமலை முருகன் சிலையை வந்து உருவாக்குனதா, நவபாசன சிலையை உருவாக்குனதா வந்து சொல்லுவாங்க. அதுபடி பார்த்தோம்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அதாவது அந்த ஹிஸ்ட்ரிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த மாம்பழத்திலேருந்து ஆரம்பித்து அதாவது பார்வதி சிவன்கிட்ட கோவப்பட்டு இவர் வந்து ஆண்டியாக வந்து தான் வந்து இந்த நம்ம பழனிமலையில் இருக்கிறாருங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் சிட்டியாக தான் இருக்கிறாரு முருகன். மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேல் மயில் அப்படிங்கிறது இதோட இருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா வந்து கோமரத்தோட ஒரு கையில் ஒரு தண்டோடு தான் இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பழனிமலை முருகனை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து அந்த கேரளாவில் நோக்கி தான் வந்து அவர் முருகன் இருக்கார். ஏன்னா கேரள மக்களுக்கும் இந்த பழனிமலை முருகனுக்கும் ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப ஒரு மெர்ஜிங் தான் சொல்லணும். ஸோ அந்தளவு பார்த்திங்கன்னா வந்து கேரள மக்கள் பார்த்திங்கன்னா வந்து மற்ற கோயில்களுக்கு போகிறாங்களோ போலவே நமக்கு தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து முருகன் கோயிலுக்கு அது பழனிமலை முருகன் கோயிலுக்கு ஸ்பெஷலாக வருவாங்க. இதை நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து தைப்பூசம் அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியுது. ஸோ வந்து பாதயாத்திராவே வருவாங்க அவங்க கேரளாவிலேருந்து பாலக்காட்டிலேருந்து அதை பார்க்க முடியுது. ஏன்னா வந்து அதாவது மக்கள் வந்து அந்தளவு வந்து முருகன் மேலே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இதோடைய வரலாறு பார்த்திங்கன்னா வந்து அதாவது சோழ மன்னன் வந்து ஒருத்தர் வந்து அந்த வழியாக வந்திருக்கிறாரு. வந்து வரும்போது பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து ரொம்ப டயர்டாக இருக்காரு. டயர்டானவன வந்து மலையில் படுத்து தூங்கிருக்காரு. தூங்கின மட்டும் அவர் எந்திரிச்சு பார்த்தா இது எந்த மலைன்னு கேட்டவொன்னே இது வந்து முருகர் சிலை இருக்குது, இது வந்து பட் ஒரு காடு தான் அப்படின்னு அந்த ஊர் மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இதை எடுத்து தூங்கிட்டு இருக்கும்போது வந்து அவருடைய கனவுல தான் வந்து முருகர் வந்திருக்காரு. முருகர் வந்து எனக்கு இந்த மாதிரி கோயில் கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுபடி தான் வந்து அவர் வந்து கோயில் கட்டதாக வந்து நம்பப்படுகின்றது. ஸோ வந்து இது வந்து சோழ மன்னர் அவருடைய பேர் பார்த்திங்கன்னா பெருமாள். அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கோயிலெலாம் கட்டினதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு பின்னால் வந்து பல்லவர்கள் மற்றும் நிறைய அரசர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய பங்குக்கு வந்து அதுக்கு தேவையானதை கோயிலுக்கு நிறைய செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இன்னமும் பார்த்திங்கன்னா வந்து மீன் சிம்பிள் பொறிக்கப்பட்ட ஒரு கொடி வந்து பார்க்கப்படுகின்றது முருகன் கோயிலில். அதுபடியே தெரியுது பார்த்திங்கன்னா பாண்டி மன்னர்கள் வந்து இதில் வந்து ரொம்ப வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா வந்து பழனிமலையும் பார்த்திங்கன்னா வந்து பழனிமலை அடிவாரங்கள் பழனிமலை எல்லாமே வந்து பாண்டி மன்னர்களுக்கு தான் வரும். அந்த மாதிரி பேசப்படுகின்றது. பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த பழனிமலை முருகன் கோடி சிலை வந்து பார்த்திங்கன்னா நவபாசனங்களாக செஞ்சுருக்காங்க. இந்த நவபாசனம் அப்படி தான் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் கிடையாது. அது வந்து நவபாசனம் வந்து நவனா வந்து 9 கற்களால் வந்து இந்த கோயில் சிலை செஞ்சுருக்காங்க. இந்த 9 கற்களால் நிறைந்த இந்த கோயில் சிலை செஞ்சதுனால என்ன ஆகுனா வந்து இது வந்து அதாவது அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து பல கொடிய நோய்களை வந்து அழிக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த சிலைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து பூஜை பண்ண வரக்கூடிய தீர்த்தங்களோ இல்லை வந்து இந்த முருகனிலிருந்து வரக்கூடிய அந்த துணியிலிருந்து வரக்கூடிய ஒரு சில இதுங்களோ வந்து இந்த நோய்களை வந்து குணப்படுத்துறதா வந்து ஐதீகம் வந்து காணப்படுகின்றது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து போகர் வந்து எங்கே வாழ்ந்துருக்காருன்னு பார்த்திங்கன்னா வந்து அதாவது பழனிமலை முருகன் இருக்க அந்த சிலைக்கு கீழே ஒரு குகை இருக்குது. அதோட அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த சிலைக்கு கீழே தான் அந்த குகைக்குள்ளே வந்து அவர் வாழ்ந்ததாக கருதப்படுது. அது இன்னமும் வந்து அவர் வந்து லாஸ்ட்டாக போனதுக்கு அப்புறம் மட்டும் உள்ளே வந்து உயிரோட இருக்கிறதா கருதப்படுது. ஆனால் அந்தளவு வந்து இந்த சித்தர்கள் மேலேயும் வந்து இந்த பழனிமலை முருகன் மேலேயும் மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து இருக்கிற தங்கராகம் ஒன்று இருக்குது. இந்த தங்கராகம் பார்த்திங்கன்னா தங்கராகத்துக்கும் நம்ம வந்து நம்முடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து நிறைய சம்மந்தம் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த தங்கரத்தை வந்து நம்ம வந்து 1947 தான் வந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்ச ஒரு 20 நாள் கழிச்சு வந்து அந்த தங்கரதை வந்து முதல்ல வந்திருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த தங்கரதத்துக்கும் நம்முடைய சுதந்திர தினத்துக்கும் ஒரே ஏஜ்னு சொல்லலாம். ஸோ அந்தளவு இது பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா வந்து இந்த முருகன் சிலை பார்த்திங்கன்னா வந்து அதாவது தங்கம்னு சொல்லுறாங்க. தங்கரதமும் ஃபுல்லாக தங்கம்னு சொல்லுறாங்க. அது வந்து ஃபுல்லாக தங்கம் கிடையாது. பார்த்திங்கன்னா வந்து 5 கிலோ தங்கமும் அதுலேருந்து பார்த்திங்கன்னா 60 கிலோ வெள்ளியும் அந்த ரேஷியோவில் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த முருகனை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து முருகங்கிறது வந்து நம்மளுக்கும் பிடிக்கும். ஸோ வந்து எல்லா கடவுளுக்கும் உகந்த கடவுள். ஸோ வந்து முருகனை நம்ம வந்து முருகன் நம்ம வந்து வழிபடுறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நோய்கள் இருந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் என்ன இது பண்ணுறோமோ எல்லாத்தையும் வந்து நடக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் நிகழ்ச்சிகள் வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இது வந்து நடந்திருக்குது. ஸோ இந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் வந்து சித்தர் வந்து இந்த வந்து வாழ்ந்து வழிபட்டு பிரதிஷ்டை பண்ணதாக அந்த முருகனுடைய கோயில் வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான முருகனுடைய டெம்பிளை பற்றி நம்மளுக்கு வந்து இன்னொரு கதைகள் சொல்லப்படுது. இடும்பன் அப்படிங்கிற ஒரு
அசுரன் வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து 2 மலைகளையும் வந்து தூக்கிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து ஒரு மலையை கீழே வச்சிருக்காரு, இன்னொரு மலை வந்து பக்கத்தில் வச்சிருக்காரு. அவர் பார்க்கும்போது வந்து முருகன் வந்துருக்காரு. முருகன் வந்து இந்த மலை எனக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், நாங்கள் உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதாக ஐதீகமாகவும், அது மூலமாக வந்து முருகர் ஒரு மலையிலையும் இடுமன் ஒரு மலையிலையும் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரியே பார்க்கப்படுது. ஸோ இதுவும் வந்து ஒரு கதையை ஐதீகமாக சொல்கிறாங்க. ஆனால் எப்படி தான் சரி தான் முருகன் வந்து நம்ம ஊரில் வந்து செட்டில் ஆகிட்டார், நம்ம ஊரில் இருக்காரு. ஸோ நமக்கு தேவையான எதுனாலும் சரி தான் முருகன் போய் கேட்டுக்கலாம், கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாரு. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முருகனுக்கும் எனக்கும் வந்து ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் உண்டு. ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து எது கேட்குறோமோ அதை வந்து முருகன் கொடுக்கக்கூடிய வழக்கம் உண்டு. ஸோ எனக்கு ஏதாவது தேவையான முருகன் கேட்பேன், அவர் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு. இதே மாதிரி முருகனை பார்த்து உங்களுக்கு தேவையானதை கேட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான நீங்கள் பெற்று வளம் பெறலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வேலுங்க பாலசன். தேங்க்யூ. ஹெட்ஸ் ஆஃப்.